எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இரவில் வானிற்கு நட்சத்திரமே அழகு ஒளியாகும் எனலாம். நட்சத்திரம் என்றாலே நம் நினைவிற்கு வருபவர். தனது உழைப்பால் தனக்கென ஒரு அங்கீகாரத்தை கொண்டு பல ஊடகம் பல மேடை கண்ட அதிரடி பேச்சாளர் நட்சத்திர நாயகன் உயர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் குரு நிற்கும் பலன் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி இனிமையுடன் நடத்தும் இந்த 8வது கருத்தரங்கத்திற்கு தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கும் எனது அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய குருஜி ஐயா அவர்களே, இந்த ராஜநிலை தொலைக்காட்சி நிறுவனரும் இதை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் அந்த நிறுவனத்தை சார்ந்த அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் மற்றும் முகநூல் அன்பர்களுக்கும் அனைவருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் இயற்றப்பட்ட அந்த குமாரசாமி நூலினுடைய தன்மை, நட்சத்திரங்களை அனைத்தும் வணங்கி இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த சங்கமேஸ்வரரையும் வணங்கி, பவானி நகரத்தில் இருக்கும் சங்கமேஸ்வரர் வணங்கி, உங்கள் முன் இந்த கருத்தரங்கத்தை எந்த மாதிரி கொண்டு போகணும், இப்படித்தான் இருக்கணுங்கிற வரைமுறை நடத்திய எங்களுக்கு அருளாசி வழங்கிய எங்களது மருதுமலை குருஜி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய சிரம் தாழ்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில ஏறப்பே சொன்னார் குரு அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கும் குருவுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இந்த தலைப்பை எனக்கு கொடுத்தாங்க? இதை பத்தி என்னால பேச முடியுமா அப்படின்னு ரொம்ப நாள் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த தலைப்பு எனக்கு கிடைச்ச நேரம் இன்று காலை தான் கிடைச்சது. இந்த தலைப்புல தான் நீ பேசணும் அப்படின்னு. அப்ப அந்த தலைப்பு சரியான விதத்தில், ஏன்னா இந்த கருத்தரங்கம் என்பது சரியான விதத்தில் தலைப்பின் மூலமாக தான் கொண்டு செல்ல வேண்டும். நெறிமுறைப்படுத்தப்பட்ட கருத்தரங்கங்கள், ஏன்னா கருத்தரங்கத்தை பொறுத்தளவுக்கு ஒரு தலைப்பின் கீழ் ஒருவர் பேசும் பொழுது அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களிலும் வெளிக்கொண்டார்கள். அதற்கு ஒரு மிகுந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்த ஐயா ராஜசேகர் ஐயாவுக்கு முதல்ல நான் நன்றி கடனைப்பட்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குரு 12 ராசிகளின் நின்ற பலனை இதைத்தான் என்கிட்ட சொன்னாங்க, இதை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு. குரு யார்? ஒரு ஜாதகத்தில் குரு என்ன செய்வார், எப்படி செய்வார், எந்த மாதிரி அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும்? நம்ம சொல்லுவோம், பழமொழி சொல்லுவோம், குரு நின்ற வீடு சிறப்பை தராது, பார்க்கின்ற அந்த 5, 7, 9ஆம் வீட்டினுடைய சிறப்பான பலனை தந்துரும் அப்படின்னு நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு பொதுமக்கள் உங்களுக்கும் ஏறக்குறைய எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்ப குரு ஒரு ஜாதகத்தில் என்ன செய்வார்? முதல்ல குரு ஒரு வீட்டில் நிற்கிறார் என்றால் அந்த வீட்டினுடைய தன்மை முழுசும் என்னவா பண்ணிடுவார்னா, ஒழுக்க கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த மாதிரி தான் இருக்கணும், நீ இதை செய், இப்படித்தான் செய் என்று ஒரு வர நிர்ணயத்தை செய்து விடுவார். அப்ப அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே ஒழுக்கத்தன்மையாக இருக்கும். அப்ப அந்த ஒழுக்கங்கள், நீதி, நேர்மை, தர்மம், அந்த பாவம் அதற்கு ஒத்து போனா மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த பாவம் அந்த குருவுக்கு எதிரான கிரகத்தினுடைய பாவமா இருந்தால் அந்த நிலைமை மாற்றி செய்துவிடும். குருவுக்கு பகை கிரகமான ஒரு வீட்டில் போய் குரு அமர்ந்தால் அதனுடைய தன்மையை முழுசும் மாற்றிடும். அதைத்தான் நம்ம என்னன்னா நின்ற வீடு பால் அப்படின்னு சொல்லிடுறோம்.
அப்ப அந்த நின்ற வீடு என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். பால்னு சொல்லவே கூடாது. நின்ற வீடு யாருடைய வீடு? குருவுக்கு நட்பு வீடா பகை வீடா? நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுல யார் குடி வைக்கிறோம்? நம்ம ஒரு வீட்டை குடி இருக்கிறோம், சொந்த வீடா இருக்குது, பிரச்சனை இல்லை. இதே வாடகை குடி வைக்கிறோம்னா யாரை குடி வைக்கிறோம்? அவர் ஒழுக்கமானவர்களா, ஒழுக்கம் தவறியவர் இருக்கிறார்களா, பிரச்சனைக்குரியவர்களா? இதை பார்த்துதான் நம்ம குடி வைக்க போறோம். ஆனா அந்த இடத்துல நம்ம வேறு ஒரு இடத்தில் குருவை வீட்டை தவிர வேறு ஒரு இடத்துல அவர் நின்னார்னா அந்த வீட்டினுடைய தன்மையை ஒழுக்கப்படுத்தி விடுவார், நடைமுறைப்படுத்திடுவார். இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இன்ன சிஸ்டத்தோட தான் இருக்கணுங்கிறத சிஸ்டமேட்டிக் பண்ணிடுவார். அப்ப சிஸ்டமேட்டிக் பண்றப்ப எப்படியும் வாழ்ந்தாலாங்கிற ஒரு இடத்துல போய் ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணோம்னா அங்கே அவர் பகையாக மாறி விடுவார். அதே நேரத்துல அவர் நட்பாக இருக்கக்கூடியது இருக்கட்டும், பரவாயில்ல, பெரியவர் தானே சொன்னார், ஆசான் தானே சொன்னார், ஆசான் என்பவர் குரு, வாத்தியார் தானே சொன்னார், ரைட், அவர் கேட்டு நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கக்கூடிய பாவங்கள், அவருக்கு நட்பான பாவங்கள் சிறப்பாக இருக்கும். அப்ப குருவை பத்தி ஒரு சிலர் நீங்க வரலாற்று கதைகள்லாம் நிறைய படிச்சுக்கோ. யாருக்குரிய வரலாற்று கதை, குரு என்பவர் நிறைய அந்த ஒழுக்கத்தை இருக்குது, தன்னுடைய பார்வையில எல்லாமே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் வரலாற்றுல நிறைய இருக்குது. அதே நேரத்துல கோயில்கள்ல நவ கிரகத்தில் இருப்பவர் தான் குரு. சிவனுடைய வலது பக்கத்தில் தட்சிணாமூர்த்தியும் இடது பக்கத்தில் துர்க்கை தேவியும் தான் இருப்பாங்க. தட்சிணாமூர்த்தி என்பது வேறு, குரு என்பது வேறு. குரு என்பவர் நெறிமுறைப்படுத்துபவர், எந்த ஒரு செயலையும் நெறி தவறாமல் சிஸ்டமேட்டிக் இப்படிதான் இருக்கணும், இந்த காலகட்டத்துல என்னென்னதான் செய்யணுங்கிற ஒரு வரைமுறைகளோட இருக்கக்கூடியவர் குரு. அவர்கிட்ட போய் மாட்டினான்னு வைங்க, சிக்கி சின்னாபனம் ஆயிடுவோம் நம்ம. ஏன்னா குரு என்பவர் பிராமணன் பேரு உங்களுக்கு. அதே மாதிரி பழமொழின்னு பண்ணுவாங்க, பிராமணன்கிட்ட சிக்கிறவங்க ஒரு சிக்கலான. அதே போலதான் நீங்க அந்த குரு என்ற ஒரு கிரகத்தில் நாங்கள் கொண்டு போய் நம்மளுடைய அனைத்து செயல்களும் செய்ய ஆரம்பிச்சோம்னா சரியா இருந்துக்கணும். அப்பதான் அவர் 12 பாவத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார். 12 பாவத்தில் 12 ராசியிலும் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு தனித்திறமை அவர் கொடுத்துட்டு இருப்பார், தனித்திறமையை அங்க வகுத்திருப்பார். அந்த திறமைகள் என்னென்ன, அந்த நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப வரக்கூடிய இதுல பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதற்கு முன்னாடி என்னன்னா, இந்த குரு ஆகப்பட்டவர் வரலாற்று நூல்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வைங்க, வரலாற்று இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குரு கிரகங்கள் என்னைக்குமே அடுத்த கிரகத்தோடு சேரும் பொழுது தன்னைத்தானே அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள், இவர் பக்கம் இழுத்துக்குவார். இதில் பிரச்சனைக்குரிய அந்த குடும்ப வரலாறுன்னு எடுக்கிறப்ப என்னைக்குமே குரு ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு குடும்ப சூழ்நிலையில் குடும்ப பிரச்சனையில் ஏற்படுத்திக் கொள்வார். குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வீட்டினுடைய பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகள் மட்டும் அங்கே இருந்து கொண்டே இருக்கும். இது ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்ம ஜோதிடர்களாகிய எல்லாருமே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அப்ப அந்த பிரச்சனைகள் என்ன, குடும்பத்தில் சூழ்நிலைகள் எங்கே அவர்கள் அந்த குடும்பத்துக்குள்ள பார்வை செலுத்துகிறார்கள், பார்வை செலுத்தி என்ன பிரச்சனையை செய்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு தனி திறமையும் சரி தனி பிரச்சனையும் சரி உருவு கொண்டிருக்காரு. ஏன்னா இந்த குரு என்பவர் நம்ம ஜோதிடத்துல ஜீவக்காரகன் பேரு. ஜீவன் உடலில் இருக்கக்கூடிய உயிர்காரகன். மற்றவங்களாம் சொல்லுவாங்க லக்னம் இருக்குது, சூரியன் இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு. ஜீவன் இருக்கிற ஒரே ஒரு இது குருதான். அதனாலதான் அந்த ஜீவன் நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா என்பதை அந்த ஜீவன் தான் முடிவு பண்ணணும். தீமை செய்கிற காலத்துல அந்த குருவுக்கு கோவம் உன்னை விட்டு நான் வெளியே போறேன்ட்டு ஜீவன் வெளியே போயிடும். சரீரத்தை விட்டு ஜீவன் வெளியே போனா சரீரமாக இருக்கக்கூடிய அந்த இது நம்மளுக்கு பயனற்று போய்விடும். அங்கே உடலும் வேலை செய்யாது, மனமும் வேலை செய்யாது. அங்கே சந்திரனும் அங்கே இருக்காது, லக்னமும் அங்கே இருக்காது. அதனாலதான் ஒரு சில பாத்தீங்கன்னா இந்த இருவரையும் ஒன்றாக இணைத்து குருவை வைத்து பலன் சொல்லக்கூடிய ஒரு நாடிமுறை தத்துவம் கூட இப்ப வந்திருக்கு. அதுவும் அந்த காலத்திலேயே நம்ம முனிவர்கள் எல்லாம் கொண்டாந்துட்டாங்க. இந்த மாதிரி பிருகுநந்தி நாடி, இந்த மாதிரி நிறைய நாடிகள், நந்தி நாடி, சந்திர நாடி, இந்த மாதிரி நிறைய நாடி விதங்களையும் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த ஜீவனை அடிப்படையாக, அதாவது குருவை அடிப்படையாக வைத்துத்தான் அங்கே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த குரு என்ன செய்வார் ஒரு ஜாதகத்துல 12 பாவத்திலும் இருக்கக்கூடியது நம்ம கொஞ்சம் அப்படியே இருக்கணும் உங்களுக்கு. இது என்ன அப்படின்னா, இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த குரு
எங்கே அவர்கள் போய் ஒரு பாவத்தில் நிற்கும் பொழுது அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர வாயிலாகத்தான் அவர் செய்வார். ஏறக்குறைய எல்லா கிரகமும் தான் நின்ற நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் செயலை செய்யும். ஏன்னா அந்த நட்சத்திரம் என்ன கமெண்ட் பண்ணுது, அந்த நட்சத்திரம் என்ன ஆர்டர் போடுது, அதைத்தான் கிரகங்கள் கிரணிக்க வேண்டும். அதைத்தான் சாரம் என்று ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. எந்த சாரத்தில் கிரகம் நிற்கிறது, ஒவ்வொரு சாரத்திற்கும் ஒவ்வொரு 108 பாதத்திற்கும் தனி பலன்கள் இருக்கிறது. அவர் அதன் மூலமாக தான் அந்த குணநலங்களை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த கிரகங்கள் யார், அதன் மேல் தன் நட்சத்திரத்தின் மேல் இருக்கக்கூடிய கிரகங்கள் யார், அந்த கிரகங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க, அவங்க செய்வாங்க. அதே மாதிரிதான் குருவும் உங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் நிற்கும். நட்சத்திரத்தில் நிற்கிறத விட நட்சத்திர பாதத்தில் நிற்கும். அந்த பாத குணநலங்களை அந்த குரு எடுத்து ஒழுக்கம், உண்மை, இதையெல்லாம் ஒரு நிறைய குருவனுடைய காரகத்துவம் நிறைய இருக்குது. ஆசான் இந்த மாதிரி காரகத்தை வைத்து அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகளோடு தன்னை வெளிப்படுத்துவார். அப்போ ஒவ்வொரு இடத்திலையுமே நம்ம எனக்கு கொடுத்த அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் இடத்தை கொடுக்கல. அவர் கூப்பிட்டு சொல்லிட்டார், உங்களுக்கு இடம்னு சொல்லிடாத, மாறுபடும், ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். அப்ப 12 ராசிகள்னா நிலையாக ஒரு இடத்துல இருக்கும். அப்ப மேச ராசிக்குள் குரு சஞ்சரிக்கு, அதாவது இருக்கும் காலங்களில் ஒரு சில இடத்தில் கோச்சாரத்தில் சந்தரிக்கும் நிலைமையும் அதே மாதிரிதான் இருக்கும். ஆனால் ஒரு சில ஜாதகத்தில் நீங்க பாக்குறப்ப மேசத்தில் குரு, அப்ப மேசத்தில் குரு என்ன செய்வார், 3 நட்சத்திர வாயிலாக 3 இடத்திலுமே 9 பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அஸ்வினியில் இருக்கக்கூடிய அந்த 4 பாதத்துக்குள் ஒவ்வொரு இடத்திலுமே அஸ்வினி 1 அப்படின்னு இருந்தாவே சுய கட்டுப்பாடு, அஸ்வினி 1 இருந்தாவே தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்வது. அஸ்வினி 1 குரு இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க, தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்வார்கள். எந்த ஒரு தவறான காரியத்துக்கும் சென்று விட மாட்டார்கள். அங்கே செய்யக்கூடியது, அங்கதான் இவர்கள் தவறான காரியத்தில் செய்யக்கூடிய ஒரு செயலும் தன்னை மாற்றிக்கொள்ள உடனே மாட்டிக்குவாங்க. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இங்க தன்னைத்தானே அவங்க மாத்துறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்ப சூழ்நிலைகள் அவர் ஒத்து வராது. அப்ப ஒவ்வொரு அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 2ன்னு இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாமே எளிமைப்படுத்திக்குவாங்க. அதே நேரத்துல அவளுடைய செயல் அனைத்துமே எங்கே பொருளாதாரம் கிடைக்கும், பொருளாதாரத்தை எப்படி ஈட்டிக் கொள்ளலாம், எந்த வழியில் நல்வழியில் பொருளாதாரத்தை எப்படி ஈட்டலாம், இதைத்தான் திங்க் பண்ணுவாங்க. அஸ்வினி 3க்குன்னு போச்சுன்னா எல்லாமே ரூல்ஸ் பேசுவாங்க. ரோடில் நடு ரோட்ல போகக்கூடாது, இடது பக்கமா தான் போகணும், ரெட் சிக்னல் வந்தா நின்னுடணும். ஆசான் என்ன வழிகாட்டுறாரோ அந்த வழியில் குரு என்ன வழிகாட்டுறாரோ அந்த வழியில் சென்று கொண்டு இருப்பார்கள். அதனாலதான் என்னன்னா குரு என்பவர் வழிகாட்டின்னு பேரு. கை காட்டி என்பது கையை நீட்டக்கூடிய ஒரு செயல் எல்லாமே குருவாகத்தான் இருக்கும். அங்கே பாருங்கள் அப்படின்னு சொன்னாவே குருதான். கையை நீட்டி கொண்டு இருக்கிற எல்லாமே குருவாதான். கை காட்டி போர்டு, வழிகாட்டி, உங்க விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேடு எல்லாமே குருவாதான் இயங்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க குரு போறப்ப நம்ம எந்த மாதிரி செயல்பட வேண்டும் என்பதை தான் இங்க குறிப்பிட இருக்கும். அப்ப அந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருக்கும் பொழுது பாசத்துக்கு கட்டுப்பட்டு நெறிமுறைப்படுத்திக்கும். பாசமாவும் இருக்கும், நெறிமுறைப்படுத்தும். அப்ப அந்த வீட்டில் அஸ்வினி 4 என்பது வீட்டுக்குள்ள இருந்தா கண்டிப்பாக ஒரு சில செயல்கள் சிறப்பாக அங்கே அமையும். வீட்டில் மட்டும் தாயுடன் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் மிக 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 பாசத்துக்குரியதா இருக்கும். ஏன்னா குருவும் அங்கே இருக்கிறார், தாயும் அங்கே இருக்கிறது. 2 வழிமுறைகள் நடக்கிறப்ப இந்த அஸ்வினி 4க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பாதத்திற்கும் சொல்லிட்டு போலாம். 108 பாதத்துக்கு உண்டானது இருக்குது. அப்ப அந்த மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது என்னைக்கும் பரணி என்பது எதிர்த்து போராடும். எந்த ஒரு விஷயத்தால இருந்தாலும் சரி எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை பரணி நட்சத்திரத்துக்கு உண்டு. தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து அவர்கள் முடிப்பார்கள். முடிக்க முடியல என்னன்னா அந்த இலக்கை அடைவதற்கு அவங்க மிக மிக போராடுவார்கள். அந்த இடத்துல போய் குரு இருந்துச்சுன்னு வைங்க, அந்த இலக்கை அடையும் நேரத்தில்
ஒழுக்க நெறியோட, என்னைக்குமே குரு என்பவர் ஒழுக்க நெறியோடு இருப்பவர்கள். அந்த எய்ம்பாங்க ஆங்கிலத்தில், அந்த இலக்கை அடைவதற்கு நெறிமுறைத்தன்மை, இப்படித்தான் போக வேண்டும், நான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நெறிமுறைப்படுத்தி போராடி கொண்டு உள்ளே போவார்கள். எதிர்ப்புகள் நிறைய வரும். அந்த மாதிரி எதிர்த்து செய்யக்கூடிய இடத்துல அந்த பரணி 3க்கு அந்த மேச ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதே மேச ராசியில் அந்த கிருத்திகை தன்மை கொண்டு வந்துடும். அப்ப அந்த கிருத்திகை தன்மை இந்த மேச ராசிக்குள் இருக்கும் பொழுது அனைத்து போராட்டத்தையும் முன்னின்று நடத்துவார்கள். இப்படித்தான் நான் போராடுவேன், இப்படித்தான் நான் செய்வேன். அவர்களுக்குள்ள ஒரு வரைமுறை வட்டம் சொல்லி தனக்குள்ள ஒரு வட்டம் போட்டுக்குவாங்க. சுய ஒழுக்கங்கிற ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ள நின்றுக்குவாங்க. இப்படித்தான் இருப்பேன் வாழ்நாள் முழுவதும். ஏன்னா அது காலபுருஷன், அது 9ஆம் இடத்துக்கு போய் உட்காரும். அப்ப என்னன்னா வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அதையே செய்வாங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி இதுல கிருத்திகை இருக்கிற கிருத்திகை, அதாவது கிருத்திகை ஒன்றில் குரு நிக்கிறப்ப அவங்களை வந்து வெயிட் பண்ணி பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு கட்டத்தை போட்டுவாங்க. இதுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க, வாழ்நாள் முழுவதும் ஓட்டுவாங்க. அப்ப அந்த மேச ராசியில் இந்த மாதிரி குரு தன்னுடைய நிலைமையை அனைத்துமே எடுத்துக்கொள்ளும். அப்ப அந்த மேச ராசிக்குள்ள இருக்க எல்லாமே என்ன அப்படின்னு பண்ணணும்னா, இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, மேச ராசியில் குரு அமரும் பொழுது தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனையை முதல்ல உண்டு பண்ணும். இதுவரை நம்ம ஓரளவுக்கு அந்த இதை எடுத்துட்டு போனாலும் தொழில் சார்ந்த பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மேச ராசிக்கு குரு நிக்கிறப்ப வந்துடும். அப்ப இவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அந்த தொழில் ஏன்னா தொழில் ஏன் இவர்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படுகிறது, முதல்ல தொழில் அப்படின்னு எடுக்கிறப்ப முன்ன பின்ன, அதாவது வளைவு நெளிவு என்பது தொழிலுக்கு உண்டாகும். அந்த வளைவு நெளிவு என்பது இவள் நேர்பார்வையில் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால அந்த வளைவு நெளிவுகள் இவர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு பண்ணிடும். அப்ப தொழிலில் ஒரு சில சர்க்கிள்கள் வந்துடும். எந்த இடத்துல ஒரு சில இடத்துல பொய் சொல்ல வேண்டிய கட்டங்களும் இருக்கும். வள்ளுவர் சொன்னார், வாய்மை எடுத்தும் பொய் சிறப்பு அப்படின்னு. உண்மையாக இருந்தாலும் பொய் அங்கே வென்றுவிடும். அப்ப வியாபாரம் பண்றப்ப மேசராசியில் குரு இருக்கிறப்ப கொஞ்சம் வளைவு நெளிவு வேண்டும். ஆனா இவங்க செய்ய மாட்டாங்க. அங்க அந்த தொழில் மீது ஒரு சில சர்க்கிளை ஏற்படுத்தி கொள்ளும். ஆனால் அதே நேரத்தில் அந்த மேச ராசி 12ஆம் இடத்தினுடைய வேலையைத்தான் அங்கே செய்யும் குரு. அவர் குரு அந்த ராசிக்குள் இருந்தாலும் 12ஆம் இடத்தினுடைய வேலையை செய்யும் என்னைக்கும். அப்ப அந்த 12ஆம் இடத்தினுடைய வேலைகள் என்ன செய்யக்கூடியதுன்னா, இந்த அயன சுகம், அந்த அயன சுகத்தை கொண்டாந்து அந்த 1ஆம் அந்த ராசிக்குள்ள வச்சிடும். தூங்கிட்டே இருப்பாங்க, சிஸ்டமேட்டிக் போட்டு தூங்குவாங்க. 10 மணி ஆனா பெட்டுக்கு போயிடணும், காலையில 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன், நடுவில் எழுப்பக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்துல அவர்கள் மருத்துவமனை, மருத்துவ சார்ந்த எந்த ஒரு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் பொழுது எளிதில் அவர்களுடைய நோய் குணமாயிடும். குருவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கிறதே குருவுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது ஜாதகத்தில். அந்த காலபுருஷ தத்துவம் என்பது ஒரு அடிப்படை. அந்த காலபுருஷ தத்துவத்தில் நோய் இருக்கும் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் குருதான். அப்ப அந்த நோய் தன்மை என்னைக்குமே மனிதனாக இருந்தாலும் ஒரு நோய்களுக்கு ஆட்கொண்டு தான் ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது. கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க, மூக்கு இருந்தா சளி இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மூக்குக்கு உண்டானதே குருதான். அப்ப அந்த குரு ஏதோ ஒரு இடத்துல நீர் ராசிக்குள் இருந்துட்டாவே, அல்லது நீர் நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாவே அவங்க பாருங்க எப்பவுமே சளி பிடிச்சிட்டே இருக்கும். அது நீர் ராசி நீர் நட்சத்திரங்கிறது அருகில் இருக்க ஜோசிகார்ட்ட நீங்க கேட்டுக்கோங்க. இப்ப இது பார்ப்போம் நம்ம. அப்ப அந்த குரு அந்த நோய்த்தன்மையை நீக்கக்கூடிய தன்மையில் அங்கே உட்கார்ந்துருப்பார் மேசராசியில. என்னைக்கு மேசத்துல குரு இருந்துச்சுனாவே அவங்க சின்ன ஒரு நோயா இருந்தாலும் மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா சரியாயிடும்.
மற்றவங்களாம் ஏன் சார் மருத்துவமனைக்குன்னு கிடையாது, மற்றவங்க வேறு ஒரு வைத்திய முறைகள் செல்லுவாங்க. ஆனா மேச ராசியில் குரு இருக்கிறவங்க மருத்துவமனைக்கு மட்டுமே தான் செல்ல வேண்டும். அயன சுகம் அங்கே 12ஆம் இடத்துல இருந்து அங்க வந்து உட்காந்து இது சிறப்பாக ஒன்று இருக்கிறது. அதே போல நீங்க பாருங்க, அந்த மேசராசியில் குரு இருக்கிறவங்க எளிதில் வீடு கட்டி விடுவாங்க. கடன் வாங்கினாச்சும் கடன் வாங்கி எளிதில் வீடு கட்டிடுவாங்க. அந்த கடனையும் எளிதில் அடைச்சிருவாங்க. மற்றவங்க மாதிரி கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அது அந்த 4ஆம் இடத்தில் அவர்கள் உச்சமாகக்கூடிய ஒரு தன்மையை வைத்துதான் இங்கே இருக்கும். அப்ப அந்த மேசராசியில் குரு இருக்கிறப்ப ஏன் இருக்கு வீடு எளிதில் ஏன் கட்டுவாங்க? இதெல்லாம் இந்த மேசராசியில் குரு இருக்கிறவங்க நீங்க எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து பாருங்க. அதே போல தந்தை மூலமாக தொழில் பிரச்சனைகளை சந்திக்கிறார். மேசராசியில் குரு இருக்கிறவங்க எப்பவுமே மேசத்துல ஒரு குரு இருந்துச்சுனாவே தந்தை தொழிலுக்குள்ள இழுக்க வேண்டாம். அப்ப அந்த தந்தை தொழிலுக்குள்ளான தந்தை மூலியமாக இருக்கக்கூடியதோ அல்ல தந்தையினுடைய தொழிலோ செய்தார்கள் என்றால் அங்கே ஒரு சிக்கலை சந்தித்து கொள்கிறார். குரு என்னைக்குமே நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். எந்த அளவுக்கு நல்லவரா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு கெட்டவராகவும் இருப்பார். அது போக போக நம்ம ஒரு சில நான் வேற ஒரு பதிவுகள் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். நான் உங்களுக்கு அடுத்தது ரிஷபத்தில் குரு. இந்த ரிஷபத்தில் குரு வந்துருச்சுனாவே அங்கே சுக்கிரன் வீட்டில் குரு, அசுர குரு, தேவர் குரு சம்பந்தப்பட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். முதல்ல அங்கதான் நம்ம எடுத்துக்கணும். ஒருத்தர் தங்கத்துக்கு அதிபதி, ஒருத்தர் வெள்ளிக்கு அதிபதி. ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து யாரும் செய்ய முடியாது. நீங்க வேணா எடுத்து பாருங்க. தங்க கடைனா தங்க கடை தான் இருக்கும், வெள்ளி கடைனா வெள்ளி கடை தனித்தனியா தான் இருக்கும். தங்கமும் வெள்ளியும் சேர்ந்தா அங்கே ஒரு சிக்கலை உருவாக்கும். ஏன்னா அசுர குரு, தேவர் குரு. அவர் வீட்டில் போய் குரு உக்காந்துக்கிட்டார். அப்ப அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரம் என்றுமே அவர்களுக்கு என்ன கிருத்திகையில குரு அப்படின்னு இருந்துச்சுனாவே அவனுடைய வாழ்க்கை ஒரு சில இடத்துல மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கும். என்னைக்கும் ரிஷபத்தில் குரு இருக்கிறவங்க பாருங்க, அவங்க என்னைக்குமே மதிப்பு மரியாதையுடன் ஜாலியா இருந்து லைஃப் அழகா ஓட்டிட்டு போவாங்க. ஏன்னா அந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள இருக்கிற தன்மை எளிதில் அவர்கள் பாருங்க இந்த காதல் வசப்படக்கூடிய ஒரு தன்மையாக அங்கே இருக்கும். ரிஷபத்தில் இருக்கிறவங்க பெண்களுடைய செயல்பாடு அல்லது பெண்களுடைய அறிவுரைகள் அங்கே நிறைய இருக்கும் சுக்கிரன் வீட்டுல. அதே போல இவர்கள் எப்பவுமே இருக்கும், ஜாலியா இருந்துட்டு இருப்பாங்க. எங்கே இருந்து இவர்களுக்கு பணம் வருகிறது என்று அவர்களுக்கே தெரியாது. இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் சேவை இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் அறியாதே அவங்களுக்கு பணம் காசு வந்துடும் ஏதோ ஒரு விதத்துல. ஆனா உழைப்பின் மூலமாகத்தான் எடுப்பார்கள். அவர்களை எக்காரத்தை கொண்டும் அந்த ஒழுக்க நெறி தவறவே மாட்டாங்க. அப்ப அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு அங்கே ஒழுக்க நெறியோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும். பல பெண்களுடைய அறிவுரைகள் அவர்களுக்கு இருக்கும். முக்கியமா குடும்பத்தில் இருக்கும் மனைவி அவர்கள் எப்பவுமே அறிவுரை சொல்லி நல்வழியில் படுத்திக்கூட. என்னைக்குமே மனைவி நல்வழி படுத்தினாவே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அப்ப ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்தி கொண்டே சென்றிருக்கும். ஒரு சில அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். குரு அங்க மிகப்பெரிய ஒரு இதா என்ன பண்ணுன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த அதிர்ஷ்டம் என்னைக்குமே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சொல்லி காமிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமா இருக்கும். எடுத்து பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு உள்ளே இருக்கிறவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு மன நிறைவான ஒரு செயல் அவங்களுக்கு இருக்கும். இந்த இடம் இந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீடே நல்லா இருந்தது, சுபிச்சகமாக இருந்தது. வாழ்நாள் முழுவதும் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது இந்த ரிஷபராசிக்குள்ள இருக்கக்கூடிய குருவினுடைய தன்மை. அதே அந்த குரு மிதுன ராசிக்கு போச்சுன்னு வைங்க, அந்த குரு மிதுன ராசிக்கு போகும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவர் துணையாக சேர்த்து கொண்டு
தன்னுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவர் துணையாக, மனைவியாக கூட இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இன்னும் வேறு ஒருவராக கூட இருக்கலாம், தந்தையாக கூட இருக்கலாம். அவர்கள் மூலமாக இணைந்து செயல்பட்டு ஒரு தொழில் மூலமாக முன்னேற்றம் அடைவார்கள். அந்த தொழில் சிறப்பான தொழில் இருக்கும், நல்ல தொழிலாக இருக்கும். ஏறக்குறைய 99% வந்து தொழில் செய்யறவங்களுக்கு நன்மை, அதாவது சிறப்பான நல்ல விதமாக தொழில் செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, தொழிலினுடைய விதி மாறி சொல்ல வேண்டிய கட்டங்கள் இருக்குது. ஆனா மிதுனத்தில் குரு இருக்கும்போது ஒழுக்க நெறியோட இருக்கக்கூடிய வியாபாரத்தை அங்கு செய்வார்கள். அதன் மூலமாக ஒரு புகழ் பெறுவார்கள். அதன் புகழின் மூலமாக வருமானத்தை ஈட்டுவாங்க. அது இருக்கும். அதே நேரத்தில் அந்த குரு குடும்பத்தில் ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டுடும். எப்ப உருவாக்கும் அப்படின்னா, மனைவி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் பொழுது, அறிவுரை சொல்லும் பொழுது அவர்கள் வந்து கேட்க முடியாத தவறான அவர்கள் ஒன்று சொல்லுவார்கள், இவர்கள் வேறு விதமாக கேட்டுவிட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க. அல்லது நண்பர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு இதை சொல்லுவாங்க, தவறான தகவல் இவர்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். எப்பவுமே மிதுனத்தில் ஒரு குரு இருந்துச்சுன்னா அவர்கள் தகவல், இவர்கள் சொல்லக்கூடிய, இவர்கள் கேட்கக்கூடிய தகவல் தவறாக இருக்கும். அப்ப அவங்க அந்த காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். கவனத்துடன் இருந்தால் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு குருவாக அங்கே அமைஞ்சுவிடும். அடுத்தது கடகத்தில் குரு. என்னைக்குமே கடகத்தில் குரு இருப்பவர்கள் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு இருப்பாங்க. அன்பு, பாசம், நெறி, நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாம் கட்டுப்பட்டு ஒரு இடத்துல வந்துடும். அதன் மூலமாகத்தான் நாங்க வாழ்க்கை முழுசும் இருக்கும். அதே நேரத்துல பாசம், குடும்ப பாசம், தாய் பாசம், இது எதுக்கும் கட்டுப்பட்டுரும். இவங்க வெளியே போக முடியாது. எல்லாத்துக்கும் உள்ள வந்து உக்காந்துக்கும். ஒரு இடத்துல நீங்க செயல் செய்யணும்னா அந்த இடத்துல பாசங்கள், உறவுகள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து உக்காந்துக்கும். எதற்குமே இவர்கள் நவர முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இருக்கும். ஏன்னா அங்க குரு உச்சமாகக்கூடிய தன்மை இருக்கும். தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கக்கூடியது அந்த கடகத்துல குரு இருக்கிறவங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்துமே இருக்கும். இவர்கள் அரசாங்க உத்தியோகத்திற்கு அல்லது பொதுநல சேவைகளுக்கு சென்றார்கள் என்றால் மிக உயர்ந்த ஒரு இடத்துல இருப்பாங்க. என்னைக்குமே கடகத்துல குரு இருக்கிறவங்க பாருங்க, அரசாங்கத்துல இருந்தாங்க அல்லது அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரும் புகழோட உட்காந்துருப்பாங்க. நிறைய ஜாதகங்கள் இன்னைக்கு இருக்குது. பேரும் புகழோடும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசுகள். இது வந்து பொதுவா இதுல அரசு தான் சிறப்பு. உங்களுக்கு மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் வெளியில் பெரிய நேம் தெரியணும் அப்படின்னா அங்கே கடகத்தில் குரு இருக்கும். அவங்களுக்கு பாருங்க. ஏன்னா அரசு துறையில் இருக்கிறவங்க, அரசியல் வேறு, அரசு வேறு. அரசு என்பது உயர் பதவிகளை வைத்துக் கொள்பவர்கள். குரு இருந்துச்சுன்னா அந்த அரசை மீறி வெளியே வந்து தன்னுடைய புகழை நிலைநாட்டுவாங்க. உதாரணத்துக்கு அப்துல் கலாம் ஐயா, நிறைய சொல்லலாம், இன்னும் நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த கடகத்தில் குரு உட்கார்ந்துருக்கும். ஏன்னா அந்த 3 நட்சத்திரத்தும் சிறப்பான ஒரு நட்சத்திரமாக அங்கே அமைந்து விடும். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சர்வீஸ்குள்ள இருக்கணும். அடுத்தவர்களுக்கு தொண்டு மனப்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி அந்த குரு அங்கே மாற்றி வச்சிடும். அடுத்தது சிம்மத்துக்குள் குரு போறப்ப, சிம்மத்துல குரு போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுடைய சந்ததிகள், என்னைக்குமே குரு சிம்மத்தில் இருந்தால் சந்ததிகள் உயர் நிலைக்கு கொண்டு போயிடும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். பல்லக்கிலே அமர வைத்து அழகு பார்க்கக்கூடியது சிம்மத்தில் இருக்கிற குரு. அது உங்கள் சந்ததிகள் எல்லாமே எடுத்து சென்று கொண்டிருக்கும். அப்ப அந்த சிம்மத்தில் குரு இருக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு துறையில், அரசு துறையோ அரசு சார்ந்த துறையோ அல்லது அரசியல்வாதிகளோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது செயல் அங்கே சிம்மத்தில் குரு இருக்கிறப்ப. அடுத்தது கன்னியில் குரு. இந்த கன்னியில் குரு இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நிலை தடுமாறும். எல்லா இடத்துக்கும் ஒரு
ஒரு பிரச்சனைகள் எடுக்கிறப்ப அந்த பிரச்சனைகளை தீர்வு காண முடியாமல் தன்னுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த 4ஆம் இடத்தினுடைய செயல் 7ஆம் இடத்தினுடைய செயல்கள் அவர்களுக்கு வேறு மாதிரி அமைஞ்சிடும். அப்ப அவர்கள் குடும்ப ரீதியாகவோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது தாயாரிடமோ அல்லது வெளிநாட்டு தொடர்போ, இவர்களுக்கு பிரச்சனையே அந்த வெளிநாட்டு தொடர்புல இருந்தா வரும். கன்னியில் குரு இருந்துச்சுனாவே வெளிநாடு போலாமா வேண்டாமா, பாஸ்போர்ட் எடுத்து டிக்கெட்டே எடுத்துருவாங்க, கடைசி நேரத்துல கேன்சல் ஆகும். இல்ல சார் நான் வெளிநாட போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு அங்க போவாங்க. அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளத்துக்கு தகுந்தாபடி அவர்களை தன்னுடைய ஜாலியா இருக்கணும்னு எண்ணத்தை உருவாக்குவாங்க. அங்க இருக்கிற நிலைமையை பார்த்து அதோட சம்பாதிக்கணும்னு போவாங்க. அப்ப அந்த வெளிநாடு தொடர்புகள் கூட இவர்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக கொடுத்தாலும் அங்கே பொருளாதார சரிவை கொடுத்துரும். என்னைக்குமே குரு எங்கே இருக்கிறாரோ அங்கே பொருளாதாரம் உண்டு. அதனாலதான் பெரும் பொருளுக்கு பெரும் பணத்திற்கு குருவை தலைமையிடமாக வைத்துக் கொள்வார்கள். அங்கே சுக்கிரன் நீச்சமாகிற இடத்தில் போய் அவர்கள் அந்த வேலையை செஞ்சிருவார். அப்ப அங்கே குடும்பத்தில் ஒரு சிக்கலை தான் உண்டு பண்ணுவார். அப்ப அந்த சிக்கலை அவர்கள் சரி செய்யக்கூடியதுக்கு அதுக்கு இன்னும் பரிகாரங்கள் இன்னும் நிறையவே இருக்குது. என்ன ஜோதிடர்களை கேளுங்க, அதுக்குள்ள தாந்திரிக பரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதை செய்து கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பை அவங்க ஏற்படுத்திக்கோங்க. ஆனால் குரு கன்னியில் இருந்தால் அவர்களுடைய மிகப்பெரிய இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, வாழ்க்கையில் ஒரு முறை ஏனும் குரு கன்னியில இருக்கிறப்ப வீடு கட்டி அழகு பார்ப்பார்கள். அழகான வீட்டை கட்டி பார்ப்பார்கள். ஏன்னா அங்க தேடுதல் சுக்கரனுடைய தேடுதல் கொடுத்துரும். ஏதோ ஒரு வீட்டை வாங்கி அழகுபடுத்தி ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு பொருளும் இங்கதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை அந்த குரு அங்கே கொடுத்துருவார். அப்ப அழகா இருக்கக்கூடிய அந்த குரு கன்னியில் இருக்கக்கூடிய குரு குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிடுங்க. அடுத்து துலாமில் குரு. இப்ப துலாமில் குரு இவர்கள் எண்ணங்களை நிறைவேற்றும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக நான் இந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த தொழிலுக்கு போயிடுவாங்க. குறிப்பாக பாருங்க, இந்த கடல் சார்ந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏறக்குறைய இந்த துலாம் ராசிக்காரர்கள் அந்த சந்திரனுடைய இந்த நீசமான தன்மையான அந்த சங்கு, கருவாடு, மீன் இந்த மாதிரி செயல் இந்த கடலில் இருக்கிறவங்க துலாம் ராசிகள் ரொம்ப ஈடுபட்டு அதில் வெற்றி காணுவார்கள். கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரெல்லாம் எடுத்து பாருங்க, அந்த கடல் தொழில வெற்றி காண்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு இடமாக இருக்கும். காலப்புருஷங்கிறது 7ஆம் இடமாக வந்துடும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடியது வந்துடும். அதே நேரத்துல நீங்க பாருங்க, அவங்க முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த தாயாருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒரு சில இனங்கள் பாருங்க, அவர்கள் தாயார் என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்து முடிப்பேன், தாயின் மீது ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துலாம் ராசியில் குரு இருக்கும் பொழுது அம்மா சொல் என்னவோ அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இதனால தான் குடும்பத்தில் அவர்களுக்கு சிக்கலை உருவாக்குமே ஒழிய வேற எந்த விதத்திலையும் வராது. அப்ப இறுதியும் மேனேஜ் பண்ணிக்கணும். தந்தையும் தாயையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு மனைவியும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை அந்த குரு அங்கே எந்த விதமான இது செய்யாது. எல்லாமே நெறித்தன்மை ஒழுக்க நெறியை கொண்டு போயிடும். துலாமில் மட்டும் குரு இருந்துச்சுனாவே குடும்பமும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி ஒழுக்க நெறியை கொடுத்துரும். வேற எந்த இடத்துலையுமே ஒழுக்க நெறி கொடுக்காது. ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு பிடுங்கும். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் இரண்டும் சரியாக வேலை செய்து கொண்டிருக்கும். அடுத்து விருச்சிகத்தில் குரு. இந்த விருச்சிகத்துல குரு வந்துருச்சுனாவே அவங்க எண்ணங்கள் முழுசுமே என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு பொருளாதாரம் வேண்டும், என் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும், எனக்கு மட்டும் இல்லை என் சந்ததிக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்பது அந்த விருச்சிகத்தில் குரு வரும் பொழுது. அப்ப அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்னன்னா பொருளாதாரத்தை நோக்கிதான் போகும். தன்னுடைய குடும்பத்துக்கு இவ்வளவு சேர்த்து வைக்கணும், தனக்கு இவ்வளவு சொத்து வைக்கணும், சொத்தை சேர்ப்பதற்கு குறியாக இருப்பார்கள் அந்த விருச்சிக ராசி. ஏன்னா தன்னுடைய சந்ததிகளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்துல. அப்ப அந்த பொருளை சேர்த்து தனத்தை சேர்த்த தன்மை அங்கே விருச்சிக ராசிக்காரருக்கு உண்டாயிடும். அப்ப அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை குரு அங்கே நின்று விட்டால் பொருளாதாரத்தை நோக்கியே அவர்கள் எண்ணம் சென்று கொண்டு இருக்கும்.
அப்பொழுதுதான் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற சிக்கலை சந்தித்து கொண்டிருப்பார்கள். குடும்பத்துல அந்த சிக்கல், ஏன்னா இவங்க பொருளாதாரத்தை நோக்கி போறப்ப, குருவைத்தன்மை நோக்கி போறப்ப சுக்கரனுடைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு 7வது இடத்துல சுக்கரன் வீடா அமைஞ்சிருச்சு. அடுத்தது தான் வீடான தனுசுக்குள் குரு. என்னைக்குமே தான் வீட்டில் தனுசு ஆட்சி பெறும் பொழுது அவர் எல்லாமே பண்ணும், வீரமாக செயல்படக்கூடிய தன்மை அங்கே ஏற்பட்டுரும். எதைனாலும் ஃபோர்ஸா செய், நேருக்கு நேர் நின்று செய், பின்னாடி இருந்து செய்யாத, நேருக்கு நேர் வா, நான் உனக்கு நீ ஆச்சு நான் ஆச்சு அப்படிம்பாங்க. அப்ப அந்த தன்மை எங்கே அங்க என்னன்னா போராடி வெற்றி பெறும் தன்மை அங்கே உருவாயிடும். வீரத்தினுடைய தழும்புகள் அங்கே இருக்கும். நான் இதை போராடி வெற்றி பெற்றேன், அந்த வெற்றிங்கிறது அவங்களுக்கு அங்கே உருவாயிடும். ஆனால் தனுசுக்குள் குரு இருந்தால், ஏன்னா மற்றதுக்கெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லலனால இங்கே சொல்லப்பட்டிருக்குது, முதுகு தண்டுவட பாதிப்பு அவர்களுக்கு உண்டு. தனுசில் குரு இருந்தால் முதுகு தண்டுவட பாதிப்பு அவர்களுக்கு உண்டு. அப்ப அவர்கள் அந்த வித நோயிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு செயலை அளக்காதக்கூடிய என்ன ஒன்று செய்யணுமோ, அருகில் இருக்கும் உங்களோட அருகில் இருக்கும் ஜோதிடரை நீங்க அணுகுங்க. குரு தனுசுக்குள் இருந்தால் ஏதோ ஒன்று ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை அங்கே செய்து விடுவார். நோய்த்தன்மை, அதாவது என்னன்னா மறைமுகம், பின்னாடி இருந்து தாக்குதல். குரு என்பவர் பின்னாடி இருந்து அந்த இடத்துக்கு போனோம்னா நேருக்கு நேர் மோதிரத்துக்கு பதிலாக தன்னுடைய அறிவை சிந்திருந்து பின்னாடி இவனை எப்படி வீழ்த்த வேண்டும் என்பதை அங்கே நெறிப்படுத்திக் கொள்வார். அதனாலதான் பின்பக்கம் உதவி மனிதனுடைய பின்பக்கத்துல ஒரு பிரச்சனை சந்திக்குது. அடுத்து மகரத்தில் குரு. என்னைக்குமே மகரத்துல குரு உக்காந்துச்சுனாவே என்ன நடக்கும் அப்படின்னா இவர்களது வழிகாட்டி குரு என்பவர் அங்கே நீசத்தன்மை பெற்று விடுவார். அப்ப இவர்களது வழிகாட்டி குரு என்பவர் வழிகாட்டி செயல்படுத்துவார். செயல்படுத்துவது எல்லாமே அவர்களுக்கு கைடு யாரோ ஒருத்தர் செய்வாங்க. கைடு நல்லா இவர் நல்லா செஞ்சிட்டு இருப்பாரு, யாரோ ஒருத்தர் இல்லைங்க இது இப்படி செஞ்சா நல்லா இருக்குன்னு அந்த செயலையே கெடுத்து விட்டு போயிடுவார். என்னைக்குமே மகரத்துல குரு இருக்கிறவங்க அடுத்தவனுடைய அட்வைஸை கேட்கக்கூடாது. ஏன்னா அவர்களே திங்க் பண்ணிக்கலாம், அது சிறப்பாக இருக்கும். அடுத்தவர்களுடைய அறிவுரை என்பது இவர்களை ஒரு தவறான பாதைக்கு செல்ல கொண்ட ஒரு தன்மை அங்கே ஏற்படுத்திடும். இது ஜோதிட ரீதியாக என்ன அப்படின்னா அந்த இடம் குறிப்பிட்ட ஒரு ராசிக்கு கால் பகுதியினுடைய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அது ரிஷபராசிக்கு வரும். இன்னொன்னு என்னன்னா மீன ராசிக்கு, அது பின்னாடி வரப்ப பார்க்கலாம். அந்த ரிஷபராசிக்கு ரிஷப லக்கணமாக இருந்து மகரத்தில் குரு இருக்கும் பொழுது கால் பகுதி பாதிக்கும், முழங்காலுக்கு கீழே பாதிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அங்க இவர்கள் அந்த இரத்த ஓட்ட பகுதி அந்த பகுதியில் பாதிக்கிறதுனால இந்த முழங்காலுக்கு கீழே இருக்கிற பிரச்சனையை சந்திப்பாங்க. மகரத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு உங்க குடும்பத்தினுடைய அனைத்து சுமைகளும் தாங்கி நிற்கும். அந்த குடும்பத்துல நல்லது கெட்டது எல்லாமே, நன்மை தீமை, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் இவங்க மேல ஏற்றி வச்சிருவாங்க. மகரத்தில் குரு இருந்துச்சுனாவே அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு இவங்க திருமணம் நடத்தி வைப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு திருமணத்தை இவர்கள் தலைமையில் நடத்தி வைப்பாங்க. இவர்கள் தலைமையில அவங்கள நடத்தி வச்சு கொடுங்க அப்படின்னு கொண்டாந்து இவங்க தலைமையில வச்சிருவாங்க. இது மகரத்தில் குரு இருக்கும். பொதி சுமக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இருந்துரும் அவங்களுக்கு. அப்ப அவங்க சுமந்துதான் ஆகணும். அப்ப அதே அந்த சுமக்கிறப்ப ஒரு சில கடன்களை இவர்கள் பெறும். ஏன்னா இந்த இடத்துல 10ஆம் இடத்தினுடைய செயல் கடனை ஏற்படுத்தி விடும். அடுத்து எடுத்தீங்கன்னா இந்த கும்பத்தில் குரு. எப்பவுமே கும்பத்துல குரு இருந்துச்சுனாவே அவர்களை யாருமே நெறிப்படுத்த முடியாது. அவர்கள் என்ன இருக்கோ அதை அவர்கள் செய்து விட்டு போயிடுவார்கள்.
நாம் அதை தவறா நினைச்சிட்டு இருப்போம், அங்கே அதை அவங்க சரியா செஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த கும்பத்துல குரு இருக்கிறவங்க மட்டும், வேற யாராக இருந்தாலும் சரி சரிப்படுத்திடலாம். அந்த கும்பத்தில் குரு உக்காந்துருச்சுனாவே எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்ன வாரியாக அது வேறு மாதிரி நடக்கும். அந்த குரு இவர்களை தனி வழியில் நெறிமுறைப்படுத்தும். அது நல்லதாகவும் பார்க்காது, கெட்டதா இருக்குதுன்னு பார்க்காது. இவர்கள் நெறி இதுதான் எனக்கு இப்படி சென்று கொண்டிருக்கிறேன், நீங்கள் எனக்கு வழிகாட்ட வேண்டாம். அவங்க சொல்லிடுவாங்க, நீ ஒன்றும் பேச வேண்டியது, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டுவாங்க. இருந்திருந்தப்ப டக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துருவாங்க. ஏன்னா அவருடைய தொடர்பு சூரியனுடைய தொடர்புகள் வந்துடும் இயற்கையாவே. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய தலைமை அதிகாரத்தை அங்க பயன்படுத்த, எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேண்டாம், நான் அழகா செஞ்சிட்டு இருக்கிறேன், நீ ஏன் வந்து கெடுக்கிற. இந்த வார்த்தையை அந்த கும்பத்தில் இருக்கிற அந்த குரு செஞ்சேறும். அப்ப அந்த கும்பத்தில் இருக்கிற அந்த குரு செய்யக்கூடிய தன்மை முழுச என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் அடுத்தவர்களுக்கு நான் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். தினம் தினம் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யணும். வருமானத்தின் மூலமாகவோ பொருளாதாரத்தின் மூலமாகவோ அவர்களை சரியான நெறிமுறைப்படுத்துவதன் மூலமாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அட்வைஸ் கொடுக்கிறது அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு. அந்த கும்பத்தில் இருக்கிற குரு அட்வைஸ் நம்ம கேட்டுன்னு வைங்க, வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா வந்துடலாம். ஏன்னா அவர்கள் வருமானத்தை எப்படி ஈட்ட வேண்டும் என்பதை அறிவுரை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவர்கள் வழிமுறை பண்ணாங்கன்னு வைங்க, அந்த வருமானத்தை நம்ம அடைஞ்சிடலாம். அப்ப கும்பத்தில் குரு இருக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்களா, அவங்களை பிடிச்சிக்கோங்க. சார், இந்த தொழில் செய்ய போறேன், என்ன செய்யலாங்கிறது கேட்டீங்கன்னா அழகா வழிகாட்டுவாங்க. அது அந்த கும்பத்தில் இருக்க குரு. மீனத்தில் குரு வந்துடும். அப்ப அந்த மீனத்தில் குரு தன்னுடைய ஆட்சி வீட்டில், தன்னுடைய வீட்டில் போய் அமர்கிறார். அது மோட்ச வீடு, வெளிநாடு தொடர்புடைய வீடு. அங்கே சுக்கிரன் உச்சமாகிற வீடு. நீங்க பாருங்க, சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி. அசுரகுரு தேவகுரு ரெண்டு பேருமே ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அங்கே மீனராசி வந்துடும். அங்க குரு உக்காந்துச்சுன்னா தான் வீட்டில், இப்ப சொந்த வீட்டுல குரு உக்காடுறப்ப என்ன ஆகுன்னா, மற்ற வீட்டுல அறிவுரை சொல்லும், இங்க அதை நடைமுறைப்படுத்திடும். வீட்டில் பொருள் இங்கே தான் இருக்க வேண்டும், நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என் வீட்டில். அந்த வீட்டுக்கு தொடர்புடைய எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுன்னா அவர்களாவே மாத்திடும். நீ இதைத்தான் செய்ய வேண்டும். என்னைக்குமே குரு மீனத்தில் இருந்து இராணுவ அதிகாரியாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா மோட்ச வீடு இருக்கக்கூடியது இராணுவ அதிகாரியினுடைய தன்மை. அப்ப அவர்கள் அந்த வெற்றியை என்ன இராணுவ வீரர்களுக்கு ஒழுக்க நெறிக்கூடிய இருக்கக்கூடிய முதல் இடத்துல வைப்பவர் இராணுவ வீரர்கள். அந்த இராணுவ வீரர்களுக்கு அந்த நெறிமுறைப்படுத்தி கொடுத்துரும். இந்த பார்டர்ல ஒர்க் பண்றவங்களாம் பாருங்க, அந்த குரு இருக்கும், குரு மீனத்தோட தொடர்பு இருக்கும், எல்லாம் மீன ராசியில குரு இருக்கும். அதே போலதான் வெளிநாட்டில் செல்லக்கூடிய தன்மையை, ஏன்னா மோட்ச வீடு உங்களை வாழ்க்கையை திருப்பி போடும், மாற்றத்தை கொடுக்கும். அப்ப அந்த மாற்றத்தை கொடுக்கும் பொழுது அதை குரு தான் செய்வார். இப்ப பாருங்க, சமீபத்துல உங்களுக்கு அதிசாரத்தை விட்டு கடகத்தை விட்டு மீண்டும் மிதுனத்துக்கு போவார். இந்த அதிசாரத்தில் எவ்வளவு மாற்றங்களை இப்ப சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. 12 நாள் தான் ஆகுது. இந்த 12 நாள்ல பாருங்க அப்படியே எல்லாமே மாறுது. கம்யூனிகேஷன், நம்மளுக்கு சரியான தகவல் தொடர்பு கரெக்டா இருந்துமே கிடைக்காததுக்கு காரணம் நிறைய இருக்குது, எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு அந்த தகவல் தொடர்பு துறை எல்லாமே முடக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. இதெல்லாம் பாருங்க அந்த குருவனுடைய வேலையாத்தான் இருக்கும். அப்ப இப்ப மீன ராசிக்குள் இந்த குரு இருக்கக்கூடிய அந்த தன்மை என்ன அப்படின்னா, தன்னுடைய நிலைமையை மாற்றி அமைப்பார். ஒவ்வொரு 12 வருஷத்துக்குமே எந்த ஒரு ராசியாக குரு நின்னாலும் அந்த ராசிக்குள் இருக்க செயல்பாடுகள் 12 வருடத்திற்கு ஒரு முறை மாறும். அப்ப மீனத்தில் இருக்கிறவங்க 24வது வயதுல பாருங்க இயற்கையில வெளிநாடு தொடர்பை ஏற்படுத்திடும். இல்லைன்னா 36வது வயதுல அவர்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். சுக்கிரன் தொடர்பு சரியாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு மனைவியும் கூட சேர்ந்து கூட்டிட்டு போவாங்க.
ஜோதிட ரீதியா பாருங்க, ஒரு வெளிநாடு போயிட்டாரு, மனைவி கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதை அந்த குருவை வைத்துத்தான் பார்க்க வேண்டும். அப்ப அந்த குரு மீன ராசிக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது அங்கே இவர்கள் வெளிநாட்டு தொடர்புகள். என்னைக்கும் குரு 12, அதாவது மீன ராசிக்குள் இருந்து விட்டால் நல்ல இயற்கை, அவங்க தூக்கம் மாதிரி யாருமே தூங்க மாட்டாங்க. அப்படியே எப்படி படுக்கிறாங்களோ அதே மாதிரி எந்திரிப்பாங்க. அந்த படுக்கையும் கூட கலையாது இருக்கும். அங்கேயும் ஒழுக்க நிறைய உண்டு பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட நம்ம பார்த்தா அது இதெல்லாம் தேவையா அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ அந்த ஒழுக்க நெறி கூட வந்திருப்பாங்க. ஒரு குண்டீசி கூட இந்த இடத்துல தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள், மீனத்தில் குரு இருக்கிறவங்க. அப்ப அந்த ஒழுக்க நெறி இந்த மாதிரி 12 ராசிகளுக்கு குரு என்னென்ன பண்ணும் நிறைய இருக்கு. ஏன்னா இவர் ஜீவக்காரகன். ஒவ்வொரு காரகத்தையும் எடுத்து 12 ராசிகள் போடணும். இந்த மாதிரி லட்சக்கணக்கான காரகத்துவம் சொல்லி இந்த இதுல இருக்குது. வாத்தியார் அப்படின்னா மேச ராசியில் எப்படி வாத்தியாரா இருப்பார், 12 ராசிக்கு எப்படி வாத்தியாரா இருப்பார். குரு அதே மாதிரி குரு மந்திரங்கள் சொல்லக்கூடியது, மந்திரம் ஓதுபவர்கள். அப்ப அவங்க 12 ராசிக்கு எப்படி இருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் அவர்கள் மாறித்தன்மை இருக்கும். குரு என்பது காசு, பெரிய பணம். மேச ராசியில் இருக்கிறப்ப எப்படி பணத்தை சம்பாதிப்பாங்க, அப்படியே 12 ராசிக்கு உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் வித்தியாசமா சம்பாதிப்பாங்க. அதெல்லாம் கணக்கு போட்டோம்னா அவ்வளவு அருமையா இருக்கும். அப்படியேப்பட்ட குரு இந்த 12 ராசிக்குள்ள இருக்கிறத ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த இது நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்னா, இந்த குரு மிக மிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரே ஒரு இது என்னன்னா நெல்லிக்காய். நெல்லிக்காயில முழு குருவாக அங்கே இருக்கிறது. அப்ப அந்த குரு தன்னுடைய நிலைமை இங்கே ஒண்ணு குறைத்து இருந்தாரோ, நீங்க ஜாதக ரீதியாக ஜோதிடரை அணுகுங்க. நீங்களே இது பண்ணாதீங்க. என்னைக்குமே ஜோதிடர்கள் அணுகி உங்க கிரக நிலை எப்படி இருக்கிறது என்று அங்கேதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்களா முகநூல் வாயிலாகவோ அல்லது யூடியூப் வாயிலாகவோ பார்த்துட்டு இது அங்கே இருக்குது அது எங்கே இருக்குங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டாம். மற்ற கிரகங்கள் அது என்ன செய்யும், ஒவ்வொரு வீட்டில் அவர் போய் இருந்தாருன்னா மற்ற கிரகங்கள் அவர் என்ன செய்யும். ஒரு வீட்டுல சொந்த வீட்டுல தான் குடியிருக்கிறீங்க, வெளியால தூக்கி கல்ல தூக்கி எரிஞ்சாங்கன்னு வைங்க, நீங்க குடியிருக்க முடியாது. அப்ப அந்த மற்ற கிரகங்கள் அவர்களுக்கு எங்கே என்ன செய்கிறது, இதை வைத்துத்தான் நீங்க அது செய்யணும். ஆனால் குரு 12 வீட்டிலும் ஒழுக்க நெறியை கொடுப்பது சரியான திட்டமிடுதல் தான் அது. என்னையும் குருவனுடைய அதே மாதிரிதான் பார்வையும் அதே மாதிரிதான். 5ஆம் பார்வை சிறப்பான ஒரு பார்வையாகவும், 7ஆம் பார்வை அதை விட சிறப்பும், 9ஆம் பார்வை மிக மிக சிறப்பாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப 9ஆம் பார்வையில குரு இருக்கக்கூடிய 9ஆம் பார்வையில என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் ஜோதிடரை அணுகுங்க. ஒவ்வொரு ஜோதிடரை அணுகுனா மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்க பாட்டுல நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வைத்திய முறை மாதிரிதான். காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு எதையோ ஒன்று மாத்திரை போடுறோங்கிறோம். ஆனா அந்த மாத்திரை சரியான மாத்திரையாக இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் ஒரு பிரச்சனையை எடுத்து நீங்களா ஜோதிடம் தெரியும்னு சொல்லிட்டு பண்ணிடாதீங்க. சரியான ஜோதிடர்கள் நிறைய இருக்கிறாங்க. உங்க தெருவில் இருக்கும் ஜோதிடரை முதல் அணுகுங்க. வேற யாரும் கிடையாது, அவங்கதான் உங்களுக்கு குரு. ஜோதிடர் என்பது குருவாகத்தான் செயல்படுவார். அப்போ உங்களுக்கு குரு வழிகாட்டி யாரா இருக்கும், உங்க அருகில் இருக்க ஜோதிடர் தான் இருக்கும். அப்ப அவர்களை போய் பாருங்க. என்னைக்குமே குரு என்னைக்குமே உங்களை வழிகாட்டுவார். அதனாலதான் வழிகாட்டின்னு பேர் இருக்கு. கை காட்டுவார். எல்லா கைகாட்டி பொருள் எல்லாமே அவங்க போர்டு வச்சிருந்தாலும் அங்கே நல்லது செய்யும். அந்த ஊருக்கு போன கை காட்டுறது அதுதான். அப்ப அந்த குருவாக தன்மை இருக்கக்கூடிய உங்க ஜோதிடரை அணுகுங்கள். ஜோதிடரை அணுகி உங்க வாழ்க்கையில் என்றென்றும் சிறப்பாக இருந்து உங்க வாழ்க்கை நெறிமுறையை கடைபிடித்து குரு போல் என்றுமே இருங்கள் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த ராஜநிலை ஜோதிட நிறுவனத்திற்கும் எங்களது ஆசான் உயர் திரு மருதமலை குருஜி அவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஏறக்குறைய ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கத்துல 8வது கருத்தரங்குல நம்மளுக்கு சூரியனை பார்த்தாச்சு, சந்திரனை பார்த்தாச்சு, செவ்வாயை பார்த்தாச்சு, புதனை பார்த்தாச்சு, குருவையும் பார்த்தாச்சு. அடுத்தது சுக்கிரன், சனி, ராகு இருக்குது. குருவை பத்தி 108 பாதத்தில் நட்சத்திரத்துல பேசக்கூடிய ஒரு ஜோசியர் கொண்டு 12 பெட்டிக்குள்ள அடக்குற மாதிரி பேச சொல்லிட்டோம். ஏன்னா 108 பாதத்திலையும் குரு இருந்தால் என்ன பலன்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நட்சத்திர நாயகன், உயர் மதிப்புக்கு மரியாதை மிக்க பாலகுமாரன் அவர்களை பாலமுருகனை கொண்டு 12க்குள்ள அடக்கணுங்காட்டி அப்படியே திணறி போய்தான் நினைக்க முடியும். ஏன்னா அவருக்கு அந்த
வெளியே கொடுக்கணும்னு நிறைய சொல்லக்கூடிய ஆசை, நம்மளுக்கும் நேரம் ஒதுக்கணும்னு ஆசை. 3/4 மணி நேரத்துக்கு மேல ஒதுக்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா 9 ஜாம்பவான்களும் பேசணும் அல்லவா, சிறப்பா பேசினார். ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் இப்படித்தான் கிடைக்கும், இது மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெள்ள தெளிவா வந்து ஒரு உதாரணங்களோட சொன்னார். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும், இது மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொன்னாரு. அதே மாதிரி அப்ப குரு அப்படிங்கிறவன் புத்திரகாரன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவன் எங்க பாக்குறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. எந்தெந்த இடத்துல இருந்தா நல்ல பலன் தருவான் அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் தெளிவா சொன்னாரு. அவருக்கு ராஜநில் டிவி சார்பில் வந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.